जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். ஆச்சாரம். தனிப்பிரிவாகாத நவீன மத தலைவர்கள். சனாதனமான ஆச்சாரிய பீடம் ஒன்றில் நான் இருப்பதால் நான் இந்த விஷயத்தை சொன்னால் உடனே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், ஸ்வயநல நோக்கம் என்ற கண்டனம் வரும். வந்தாலும் வரட்டும் என்றுதான் மனசில் படுவதை சொல்லாவிட்டால் தோஷம் என்பதால் சொல்கிறேன். இப்போது அநேக சுவாமியார்கள் தோன்றியிருக்கிறார்கள். இவர்கள் ஹிந்து மதம் என்ற பேரண்ட் பாடியிலிருந்து, மூலஸ்தானத்திலிருந்து தாங்கள் பிரிந்து போய் சீர்திருத்த மதம் தனியாக ஆரம்பித்திருப்பதாக காட்டிக்கொள்வதில்லை. அதாவது இவர்கள் பெயரிலும் ஸ்தாபனம், மிஷன் ஏதாவது இருந்தாலும் அதை ஹிந்து மதத்தின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியாக பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் என்று அநேக சீர்திருத்த இயக்கங்கள் தனியாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில்லை. சம்பிரதாயமாக வந்துள்ளதும் இன்றும் பெரும்பாலான ஜனங்கள் விட்டு போக தைரியமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருப்பதுமான ட்ரெடிஷனல் ஹிந்து மதத்தின் பிரதிநிதிகளாகவே தங்களை இந்த சுவாமிஜிகள் சொல்லிக் கொள்கிறார்கள். நம்முடைய வேதாந்தம், இதிகாசம் இவற்றை பற்றி நன்றாக பிரசங்கம் செய்தும் புஸ்தகம் போட்டும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். நம்முடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். பஜனையிலிருந்து யோகம் வரையில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது ட்ரெடிஷ்னலாக வந்துள்ள எங்களை போன்ற தர்ம பீடங்களை விடக்கூட இவர்கள்தான் மத பிரச்சாரத்துக்காக நிறைய பண்ணி மறுமலர்ச்சி என்கிறார்களே, அப்படி சமய விஷயத்தில் ஜனங்களை சக்தியோடு திருப்பி வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட கூட்டம் இவர்களிடம் சேருகிறது. இவர்களில் சிலருக்கு விசேஷ வாக்குவன்மை இருக்கிறது. ஆத்மார்த்தமான விஷயங்களை பொது ஜனங்கள் ரசித்து கேட்கும் விதத்தில் அழகாகவும் மனசில் பதியும்படியும் எடுத்து சொல்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு வியாதி, வக்கை, வேற ஏதோ கஷ்டம், ஆபத்து என்றால் அதை தீர்த்து வைக்கிற சக்தி இருக்கிறது என்று போகிறார்கள். சித்திகள் உள்ளவர்களாக இப்படி சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் போகிறவர்கள் இம்மாதிரி லாபங்களை பெறுவது மட்டும் இல்லாமல் சில சமயானுஷ்டானங்களையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் பிராச்சீனமான தர்ம பீடங்களில் இல்லாமல் தனியாக தோன்றியிருக்கிற சுவாமியார்களாலும் மதத்துக்கு நல்லது நடந்துதான் வருகிறது. மனசு விட்டு சொன்னேனானால் எங்களை போன்ற சனாதன ஆச்சார பீட்டங்களை கட்டுப்பெட்டி என்று படிப்பாளிகளும் தேச தலைவர்களும் திருப்பி திருப்பி சொல்லி புது ஜெனரேஷன்களுக்கு ஒரு பிரஜுடிஸே உண்டாக்கி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் அடி நாஸ்திகமாக போகாமல் ஏதோ கொஞ்சமாவது மத விசுவாசம் பெற்றதற்கு காரணமே இந்த தனி சுவாமிஜிகள் தான் என்று கூட சொல்லலாம். சித்தாகத்தான் இருக்கட்டும், வேறு ஏதோ சக்தியாகத்தான் இருக்கட்டும், 4 பேருக்கு கஷ்டத்தை போக்குகிறார்கள். அதோடு அவர்களை கொஞ்சம் பயபக்தியில் தூண்டிவிடுகிறார்கள். ஆத்ம விஷயங்களை பேசியும் எழுதியும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதற்காக இவர்களை பற்றி நல்லதாகத்தான் நினைக்க வேண்டும். இது ஒரு நல்ல தொழிலாய் இருக்கிறதே என்று போலிகளும் கிளம்பி இருக்கலாம். ஜனங்கள் அவர்களிடம் ஏமாந்தும் போகலாம். தடுக்கி விழுந்த இடமெல்லாம் ஒரு டிவைன் மெசஞ்சர், திவ்ய தூதர், மெஸ்ஸியா, அதாவது இறைவன் அனுப்பி வைத்த லோகரக்ஷகர், தெய்வாம்சமே பெற்றவர் என்று ஏதாவதொன்று சொல்லிக்கொண்டு பல பேர் இருந்தால் ஜெனுவினாக இருக்க முடியுமா என்று ஜனங்களுக்கும் கலக்கம். ஆனாலும் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பாவம் அங்கேயும் ஓடுகிறார்கள். இப்படியே ஒரு பக்கம் வெளிதேசத்தவர்களும் குரு டாம், சுவாமி டாம் என்று கேலி பண்ணிக்கொண்டே இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமாக இவர்களிடம் வந்து சிஷ்யர்களாகிறார்கள். போலி இருக்கலாம் என்பதற்காக எல்லாம் போலி என்று சொல்லிவிட முடியாது. வேற எது போலியோ இல்லையோ, ஒரு சுவாமிஜியிடம் போகிறான், ஏதோ ஒரு கஷ்டம் தீர்கிறது என்றால் வாஸ்தவத்தில் அவர் அதை தீர்த்து வைக்காவிட்டால் கூட இவனுக்கு ஒரு தாபசாந்தி உண்டாவது போலி இல்லையே, நிஜம்தானே? பிரசங்கம் பண்ணுகிறபடி அவர் சொந்த வாழ்க்கையில் இல்லாவிட்டாலும் போகட்டும், அதை கேட்டதில் இவனுக்கு ஒரு தெளிவு வந்தது நிஜம்தானே? அவர் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இவன் நல்லது என்று நினைத்து போனான். தன் அகங்கார மமகாரங்களை விட்டு நமஸ்காரம் பண்ணினான். ஏதோ நல்லதையும் அடைந்தான். முடிவில் கொஞ்சமாவது தெய்வ பக்தி பெற்று ஏதோ கொஞ்சம் மதானுஷ்டானத்தையும் எடுத்துக்கொள்கிறான்.
இந்த மட்டில் நல்லதுதான். ஆனாலும் சமயாச்சாரம் என்று பார்க்கும்போது என்ன ஆகிறது? இந்த சுவாமிஜிக்கள் அநேகமாக சாஸ்திர ஆச்சாரங்களில் பெரும்பாலானவற்றை கழித்து கட்டி விடுகிறார்கள். இவர்களில் 3/4 பேரும் அதிகார பேதத்தை ஆதரிக்காதவர்கள்தான். குறிப்பு: வர்ண ஆசிரமங்களை பொறுத்து எவரெவர் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னும் சாஸ்திர பாகுபாடு. வேறு பல ஆச்சார அனுஷ்டானங்களையும் காலத்துக்கு பொருந்தாது என்று எடுத்து போட்டு விட்டார்கள்தான். சாறு, சக்கை, தானியம், உமி என்று சொல்லிக்கொண்டு சமயாச்சார அனுஷ்டானங்களில் அவரவருக்கு எது சரியென்று தோன்றுகிறதோ, எது இஷ்டமாயிருக்கிறதோ, சௌகரியமாயிருக்கிறதோ அது மட்டுமே சாறு, அதுதான் தானியம் என்று வைத்துக்கொண்டு பாக்கி எல்லாமே சக்கை, உமி என்று விட்டுவிடுகிறார்கள். எங்களை போன்ற சனாதனிகள் ஆச்சாரம் ஆச்சாரம் என்று சொல்லிக்கொண்டு ஸ்பிரிட்டை, அதாவது உயிரை விட்டுவிட்டு ஸ்கெலிட்டனை, அதாவது எலும்பு கூட்டை மட்டும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லி ட்ரெடிஷனல் மதத்தில் 90% இருக்கும் ஆச்சார அனுஷ்டானாதிகளை விட்டுவிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் ஹிந்து மத பேரண்ட் பாடியில் இருந்து வெளியேறி தனியான சீர்திருத்த இயக்கமாகவும் இல்லாமல் இதிலேயே இருந்து கொண்டு இவர்கள் அனுஷ்டிப்பதுதான் சரியான ஹிந்து மதம் என்று ஜனங்கள் பிரமை கொள்ளும்படி பண்ணுகிறார்கள். இந்த இடத்திலேதான் நான் பிரிந்து போகிற சீர்திருத்த இயக்கங்களே தேவலை என்று நினைக்கிறேன். அபிப்பிராய பேதம் இருந்தால் நன்றாக ஆலோசித்து பேதத்தை போக்கிக் கொண்டு வெளியே போகாமல் இருப்பது உத்தமம். அப்படி போக்கிக் கொள்ள முடியவில்லையானால் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தனியாக போவதுதான் சரி. அபிப்பிராய பேதத்தையும் வைத்துக்கொண்டு மூலஸ்தானத்தை விட்டு போகாமல் அதிலேயே தங்கள் இஷ்டப்படியான கொள்கைகளை இன்ஜெக்ட் பண்ணி மூலஸ்தானமே தங்களுடையதுதான், ட்ரெடிஷ்னலாக வந்தவர்கள் அதிலிருந்து வெளியே போய்விட வேண்டும் என்று பண்ணுவது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்கள் வெளியே போவதை பற்றி கவலை இல்லை. எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காகவும் இதை நான் சொல்லவில்லை. ட்ரெடிஷ்னல் ரிலீஜன் போச்சே என்று கூட அழவில்லை. ஆனால் ஜனங்களின் சாஸ்வதமான நன்மை, சீரான அபிவிருத்தி போகிறதே என்றுதான் துக்கப்படுகிறேன். முன்னேயே சொன்னது போல வம்சாவளியாக அனுஷ்டானங்களின் அனுபவ பல வஜ்ரம் பாய்ந்திருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நமக்கான சாஸ்வத க்ஷேமத்தை கொடுப்பதில் இருக்கிற வெயிட் தனி மனுஷர்கள் புதிதாக பண்ணி கொடுக்கிற ஒழுங்குமுறைகளில் இருக்கவே இருக்காது. அவர்கள் மகானாகவே இருக்கலாம், அனுகிரக சக்தி உள்ளவராகவே இருக்கலாம். அப்படியானாலும் அவரிடம் சரணாகதி பண்ணி இருக்கிற ஏதோ சில பேரைத்தான் அவருடைய சக்தி பரிசுத்தி செய்ய முடியுமே தவிர எல்லா ஜனங்களுக்கும் பிராச்சீன ஆச்சாரங்கள் காலக்கிரமேண ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்கிறபடி நிதானமாய் இருந்தாலும் தளர்ச்சி இல்லாமல் நிச்சயமாக சித்த சுத்தி தருவது போல் தர முடியாது. தனி மனுஷியர் எத்தனை நாள் சாஸ்வதம்? அவருக்கு அப்புறம் ஜனங்களுக்கு வழிகாட்ட அவர் ஸ்தானத்திலேயே அவருடைய சக்தியெல்லாம் இருக்கிறவராக இன்னொருத்தர் எப்படி வர முடியும்? வழி வழியாக வந்திருக்கிற தர்ம பீடங்களில் பீடாதிபதி முக்கியமில்லை. எந்த பீடாதிபதி வந்தாலும் போனாலும் மாறாமல் நிலையாய் இருக்கிற சம்பிரதாயிகமான ஆச்சார அனுஷ்டானங்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் தான் இங்கே முக்கியம். இவற்றை தாமே வழுவர பண்ணுவதுதான் பீடாதிபதிக்கு பெருமை தருவது. சாதாரண ஜீவன் ஒன்று எவ்வளவு கர்மா மூட்டையுடன் அழுக்கு மூட்டையுடன் பிறந்திருக்கிறது என்று கவனித்து அத்தனையையும் அடித்து துவைத்து சுத்தம் பண்ணவே இந்த பீடங்கள் சாஸ்திரங்கள் கூறும் ஏராளமான ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்கின்றன. அது கடுமையான நெறியாகத்தான் இருக்கும். வியாதியை பொறுத்துத்தானே டோசேஜ் இருக்கும். எத்தனை டோஸும் போதாது என்றால் சர்ஜரி என்று சாஸ்திரத்தை போட்டு அறுக்க கூடத்தான் வேண்டும். ஜனங்களின் க்ஷேமத்தை உத்தேசித்து சாஸ்திரம் இந்த சஸ்திர சிகிச்சை கூட பண்ணத்தான் செய்கிறது. எத்தனையோ கர்மாக்களில் ஆச்சாரங்களில் போட்டு கட்டினால் ஒழிய சித்த சுத்தி வராது. அறுத்து கொண்டு ஓட்டம் பிடிப்பதே குறியாயிருக்கிற சித்தத்தை கட்டுக்கு மேல் கட்டாக போட்டுத்தான் நிறுத்த வேண்டும். நவீன சுவாமியார்கள் அதெல்லாம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், எல்லாம் ஈஸ்வர பிரசாதம் தான், எதை வேணுமானாலும் தின்னுங்கள், ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு, குடுமியில் என்ன இருக்கு, ஈஸ்வரன் மனசை பார்க்கிறானே தவிர இதுகளையா பார்க்கிறான் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் பஜனை ஜபம் தியானம் பண்ணினால் போதும் என்று ஒரேடியாக டைல்யூட் நீர்க்க செய்து விடுகிறார்கள். இவர்களுடைய அன்போ ஆதரவோ அனுகிரக சக்தியோ அல்லது நேரிலே இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடம் வைக்கும் பக்தி விசுவாசமோ ஓரளவுக்கு இப்போதிருக்கிறவர்களை கை தூக்கி விடுகிறது என்றே வைத்துக் கொள்வோம்.
ஆனால் அவனவன் ஏகமாக கர்மசேஷத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது இது எவ்வளவுக்கு காப்பாற்றும்? தற்கால சாந்தியாகவோ அதற்கு கொஞ்சம் மேலே போவதாகவோ தான் முடிந்துவிடும். இவர்கள் காலத்திற்கு அப்புறம் வருகிறவர்கள் இம்மாதிரி அனுஷ்டானங்களை எல்லாம் அழித்துவிட்ட மதம்தான் இந்து மதம் என்று நினைத்து எல்லாவற்றிலும் ஈஸி கோயிங் என்பது போல் மதத்திலும் மேம்போக்காக ஏதோ சில சாதனைகளை பண்ணிவிடுவதோடு நின்றுவிட்டால் நிலையான பிரயோஜனம் எதுவும் இருக்காது. ஒரு தரம் ராமா என்று சொன்னால் போதும். சுகாராத்யா சுலபாகதிஹி லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரும் பெயர்கள். சுகாராத்யா கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் லௌக்கியமாகவே ஆராதிக்க கூடியவள். சுலபாகதிஹி எளிதில் அடையக்கூடியவள். பகவான் பரம சௌலபியன் என்று சொல்வதெல்லாம் ஜனங்கள் நமக்கு விமோச்சனமே இல்லை என்று விழுந்து விடாமல் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்வதுதான். பகவான் மனஸ் வைத்தால் ஒரு தரம் நாமோச்சாரணம் பண்ணினால் கூட பரமானுகிரகம் பண்ண முடியும்தான். அவன்தான் சகலமும் என்ற ஆழமான நம்பிக்கை வந்துவிட்டால் சுலபத்தில் பிடித்து விடலாம் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே வருகிறது? அவனாக ஒரு க்ஷணத்தில் தூக்கி விடுவதை கோடியில் ஒன்றாகத்தானே பார்க்கிறோம். பாபகர்மா எவ்வளவு பண்ணி இருக்கிறோமோ அவ்வளவு சாஸ்திர கர்மா பண்ணித்தான் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜெனரல் ரூல். அதுவும் அவன் போட்டதுதான். விதிக்கு விலக்காக எப்போதாவதுதான் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும், நடக்க வேண்டும் என்று விதிகளை விடுவது தப்பு. தனி பிரிவாக நவீன மத தலைவர்கள் நாளை தொடரும். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर